சொந்தக்காரங்க உங்களை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சாங்களோ. பாவம். இந்த அனிஷா டீ எடுத்துக்கோ. சந்தா இந்தா. சோழா வந்துட்டு இருக்கானா? வந்துட்டு இருக்கேன்னு சொன்னானே. நல்ல வேளை அவங்களாம் கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. சோழன கார் வந்துருச்சுண்ணா. நிலா பாப்பா வாடா சோழா. வாமா நிலா, நீ இல்லாம வீடு வீடாவே இல்ல. வந்துட்டியா, நல்ல வேலை. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். சந்தா, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். நீங்க இப்போ ஓகே தானே? ஓகே. சரி, கவலைப்படாதீங்க. நாங்களாம் இருக்கோம்ல, பாத்துக்கலாம். வானதி, நீங்க நிஜமாவே பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அவ்வளவு பதட்டமான சிச்சுவேஷன்லயும் ஷார்ப்பா யோசிச்சு சந்தா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க. சூப்பர் வானதி. தேங்க்ஸ். அண்ணே, நீ ஒரு வார்த்தை சொல்லி தான் நான் முன்னாடியே வந்திருப்பேன்ல அண்ணே. அதெல்லாம் பரவாயில்லடா, அதான் நாங்கள் சமாளிச்சிட்டோம்ல. டேய் பாண்டி, இது உண்மையிலேயே வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நான் வேலையா இருக்கேன்னு சொல்லி என்கிட்ட எதுவும் மறைக்கல. டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. திடீர்னு இப்படி பிரச்சனை வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒரு 2 மணி நேரம் பரபரப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டோம். பெரிய பிரச்சனைனா உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பேனா? சரி, ஏன் வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. சரி சரி. உள்ள போங்க. சந்தா, போங்க. டேய் பல்லவா, வாங்கிக்கோடா. உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே சந்தா? अब सब कुछ ठीक है. घर वाले चले गए. அண்ணா சொன்னாரு, நீங்க நிலா பயந்துட்டீங்க. இந்தப்பா. தேங்க்ஸ்ண்ணா. சோழ, என்னாச்சு? ஏய், என்னாச்சு? நிலாக்கா வந்ததும் டக்குன்னு ஃபோக்கஸ் அந்த பக்கம் போயிடுச்சு பாத்தியா? ஏய், நல்லா தானே போயிட்டு இருக்கு. மறுபடியும் இது ஆரம்பிக்காது வானதி. Please. பையா, இனி பிரச்சனை எதுவும் இல்லை. ஊர்ல இருந்து இப்போதைக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால நாங்க எங்க வீட்டுக்கே போயிடுறோம் பையா. சரி அனிஷா, வா, நானே போய் வீட்டில் விட்டு வந்துடுறேன். இல்ல பையா, பக்கத்துல தானே வீடு. இனி ஒரு பிரச்சனையும் வராது. நாங்களே போய்க்கிறோம். சந்தா வா. मैं चलती हूँ. சேஃபா பார்த்து போங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையா போங்க. போயிட்டு வா. बाय. थैंक यू. मैं चलती हूँ. வரேன் பையா, வரேங்க. பார்த்து போயிட்டு வாங்க. ठीक சரிங்க है. பையா. வா சந்தா. அண்ணா, நான் வானதி வீட்டில் விட்டு வந்துடுறேண்ணே. சரிடா, பார்த்து பத்திரமா விட்டுட்டு வா. அண்ணா, சரி, போயிட்டு வரேண்ணே. ஏய், வானதி, என்ன வீட்டையே பார்த்துட்டு இருக்க? இல்ல, உங்க அண்ணனும் அண்ணியும் வந்து 2 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனா மொத்த குடும்பத்தோட ஃபோக்கஸும் அவங்க பக்கம் திரும்பிருச்சுல்ல.
சந்தாவை கஷ்டப்பட்டு காப்பாத்துனது நானு. அவங்க வந்த உடனே எல்லாம் சந்தா உட்பட அந்த பக்கம் போயிட்டீங்க. அதான் யோசிக்கிறேன். அதுக்கு அவங்க என்னடி பண்ணாங்க? அவங்களே 3 நாள் கழிச்சு இப்பதான் வராங்க. அவங்க கிட்ட எல்லாரும் பேச தானே செய்வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சந்தாவை கூட்டிட்டு வரும்போது உன்னையும் தான் புகழ்ந்து பேசினாங்க. அதுக்கு இல்ல பாண்டி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதான் அவங்களே வராங்க. ஆனா என்னமோ பெரிய ஏஞ்சல் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து எல்லாருக்கூடயும் பேசிட்டு இருக்காங்க. ஏய், நீ முதல்ல வா. விட்டா ஏதாவது பேசிட்டே இருப்ப. வண்டி எடு. வா வா, கிளம்பலாம். வா வானதி, வண்டி எடு. நாளைக்கு மத்தியானம் ஃபங்க்ஷன் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? இந்த ஃபங்க்ஷன் ஏய், நாளைக்கு காலேஜ்ல பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொன்னாலடா. ஓ ஆமா ஆமா சொன்னல. நீங்களாம் வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேண்ணா. கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துருவோம்டா. என்னடா? அண்ணா எதுவுமே சொல்ல மாட்டீங்கண்ணா. அண்ணா வந்துரும்ல? டேய், அண்ணன் வரும்டா, நீ கவலைப்படாத. ஒருவேளை அண்ணா வரலன்னு சொன்னா கூட எப்படியா ஏதாவது பேசி கூப்பிட்டு வந்துருண்ணா. எனக்கு நீங்க எல்லாருமே இருக்கணும். சரிடா, தூங்கு. நீ நிம்மதியா தூங்கு. நாங்க எல்லாரும் அங்க இருப்போம். அண்ணா, என்னண்ணா இவ்வளோ ஹாப்பியா இருக்க? நான் ப்ரைஸ் வாங்க போறதை நினைச்சு அவ்வளோ சந்தோஷமாண்ணா. அதுக்கு யாரா ஹாப்பியா இருந்த? நான் எங்களோட ட்ரிப்பை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். செம்ம ட்ரிப்பு தெரியுமா? அவங்க உன் கூட ஒன்னா டிராவல் பண்ண ஒத்துக்கிட்டதே எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கு. உனக்கு ஆச்சரியமா இருக்கா இல்ல பொறாமையா இருக்காடா? ஏய், எனக்கு ஏன்டா உன்னை பத்தி பொறாமையா இருக்க போகுது? நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றேன்டா. வெளியூர் ட்ரிப்பு, அதுவும் 3 நாள் தங்கி இருந்து வரணும். நீ இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா உங்ககிட்ட அவங்க பேசவே கூடாதுடா. ஆனா உங்க கூட ட்ரிப்பு வர்ற அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாரு. என்ன பண்றது? அவங்களுக்கு நல்ல மனசு. அப்ப எனக்கு நல்ல மனசு இல்லைன்னு சொல்றியா? உனக்கு தங்கமான மனசுடா. அப்படி சொல்ற, அப்படி சொல்லு. இந்த 3 நாள்ல என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தங்கி இருந்தோம், ஒன்னா எல்லா இடத்துக்கும் சுத்தணும், என்னெல்லாமோ பேசணும். பயங்கர ஃபன்னா இருந்துச்சுடா. செம்ம ஹாப்பியா இருந்தேன். எங்க கூட அந்த 2 பேர் வந்தாங்கல்ல. ஏய், உன் கூட அவங்க வரலப்பா, நீ தான் அவங்க கூட போன. சரிடா, இப்ப இந்த திருத்தம் ரொம்ப முக்கியமா? கவனிடா நான் சொல்லும்போது. சரி, சொல்லு சொல்லு. அப்புறம் எங்க விட்ட? உன் கூட வந்தாங்களே. அவங்க 2 பேரும் எங்களை பார்த்து, எப்போ குழந்தை பெத்துக்க போறீங்க, சீக்கிரமா குழந்தை பெத்துக்கோங்க, லவ் மேரேஜ் தானே, வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கேள்வியா கேட்டுக்கிட்டே வந்தாங்கடா. அதுக்கெல்லாம் நீலாம் எப்படி ரியாக்ட் பண்ண தெரியுமா? என்ன, உன்னை திட்டி இருப்பாங்க? அதுதான் இல்ல, கூலா இருந்தாடா. அவங்க கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றா. அதுவும் என் ஒய்ஃபா இருந்து பதில் சொல்றாடா. நிஜமாவா? டேய், உன் மேல சத்தியமாடா? டேய் சோடா, நீ ஒன்றும் சும்மா சொல்லல. ஐயோ அண்ணா, இதெல்லாம் சத்தியமா நடந்துச்சுண்ணே. அப்புறம் இத்தனை நாள் நிலாவை நீங்க வாங்கன்னு தானே கூப்பிட்டேன். ஆனா அந்த ட்ரிப் முழுக்க நிலாவை நீ வா போன்னு தான் கூப்பிட்டேன். அவ தான் அப்படி கூப்பிடவே சொன்னா. ஏய், நீ இது வரைக்கும் சொன்னது கூட ஓகே. ஆனா இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லப்பா. நீ எல்லாம் மீறி அடிச்சு விட்டுட்டு இருக்க. நான் நம்ப மாட்டேன். டேய் பல்லவா, நீ நம்புற? இல்லைண்ணா, எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைண்ணா. டேய் சத்தியமாடா, நம்புங்கடா என்ன. நீ அவங்கள வா போன்னு ஒருமையில கூப்பிட்ட. ஒரு வரைக்கும் 4 தடவை ஏங்க ஏங்கன்னு போட்டு தான் கூப்பிடுவ. நீ அவங்கள வா போன்னு பேசுனியா? டேய், நான் நிஜமா அவங்கள அப்படித்தான்டா கூப்பிட்டேன். இப்பெல்லாம் நீ சொல்ற மாதிரி இந்த ஏங்க என்னங்க அப்படிலாம் இல்லடா. இங்க வா அங்க போ அப்படிதான்டா பேசுறது. டேய், தூக்க வருதுடா, வெறுப்பேத்தாத. நம்ப மாட்டேன்ல? சரிடா,